ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அதிசயமான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்களா? இதுதான் சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை. இந்த ஹேர் டை வாரத்தில் 2 நாள் போடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இந்த ஹேர் டை. அதிசயமான ஹேர் டைன்னு கூட சொல்லலாம். பாருங்கள் எப்படி கையில் ஒட்டுதுன்னு பார்த்தீங்களா? அந்த ஹேர் டையில் உள்ள நீர் தான் நம்ம கையில் நல்லா ஒட்டுது. எவ்வளோ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம அதை தொடும்பொழுதே நமக்கு அந்த அளவுக்கு நம்ம கையில் ஒட்டுது. இந்த மாதிரி ஒரு ஹேர் டையை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அப்படி ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். நம்ம என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவுமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கையில் ஒட்டுதுன்னு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ள ஹேரை கூட நம்ம அவ்வளோ கருகருன்னு நம்ம கொண்டு வந்துடும். இந்த மாதிரி கொண்டு வந்துடும் நம்ம ஹேர் டை. பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள். நமக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஹேரை கூட நம்ம ஹேர் டையை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக கருமையாக ஆக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ வெள்ளை முடி இருக்குது. இதை கூட நம்ம கருமையாக ஆக்கிடலாம். வாங்க இந்த ஹேர் டை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம ஹேர் டை ரெடி பண்ணோம்னா ஒரு இரும்பு கடாய் தான் நமக்கு தேவைப்படும். அதில் நம்ம என்னென்னா 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம். கருஞ்சீரகம் ஆக்சுவலாக நமக்கு கருஞ்சீரகம் வந்து நமக்கு கருமை நிறம் கொடுக்கக்கூடியது. அதில் நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா வெந்தயம். 2 பொருளையுமே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா கருமை நிறம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுக்கணும். வெந்தயம் வந்து தலைக்கு நல்ல குளிர்ச்சி, 2வது முடிக்கு நல்ல தெம்பு கொடுக்கக்கூடியது, வேர் வரைக்கும் நமக்கு தெம்பு கொடுக்கக்கூடியது வெந்தயத்தில் இருக்குது. இன்னொன்று முடிக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, நம்ம தலைக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது வெந்தயத்தில் இருக்குது. அதே மாதிரி 2யுமே நம்ம நல்லா கருன்னு நம்ம கரிச்சு எடுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கருமைப்படுத்துகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கருமையாக்கி கொடுக்குறோம் அப்படின்றத முழு வீடியோவையும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் கிடைச்சிருக்கு. நல்லா நம்ம அந்த ப்ரஷ் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நமக்கு அது நல்லா கருப்பாகணும். இன்னும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நமக்கு கருமையாக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து கீழே வச்சிடலாம். பாருங்கள் இப்படி வரணும். இந்த அளவுக்கு நம்ம கருமையை ஆக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பரான ஒரு ஹேர் டையோடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இரும்பு கடாய் நமக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இளநரை முதுநரை யாருக்காக இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கருமையான ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்துங்க. இப்போ நம்ம டிகாஷன் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1 டம்ளர் தண்ணியில் நம்ம போடக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா 2 கிராம்பு போடுறோம். பாருங்கள் 2 கிராம்பு தான். அதுக்கப்புறம் டீத்தூள் போட போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் ஒரு டீத்தூள் போடுறோம். நல்ல டிகாஷன் நமக்கு கிடைக்கணும். 1 டம்ளர் ஊற்றிருக்கோம். அது நமக்கு அது 1/4 டம்ளர் வர வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக அது சுண்டி வரணும். அப்போ தான் நமக்கு சூப்பரான ஒரு டிகாஷன் கிடைக்கும். அதை நம்ம வந்து ஹேர் டைக்கு நமக்கு முக்கியமான பொருளே அதுதான். அதனால் அதை நம்ம சுண்ட நம்ம எடுத்து வைக்கணும். இது பாருங்கள் நல்லா சுண்டட்டும். நம்ம எந்த அளவுக்கு சுண்ட விட்டு நல்லா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹேர் டை சூப்பராக வரும். நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுக்கணும்.
நம்ம வீட்டில் உள்ள வடிகட்டிலேயே நம்ம அதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வடிகட்டி நம்ம அந்த டீ டிகாஷனை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஹேர் டை. இன்னொன்று என்னென்னா, வாரத்தில் 2 முறை பயன்படுத்துங்க. நார்மல் வாட்டர்லேயே குளிச்சிடலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம தலையில் போட்டுட்டு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நம்ம குளிச்சிக்கலாம். நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வரணும். இது பாருங்கள், நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு வரணும். நல்லா நைஸாக அரைங்க, குறப்பாக அரைச்சிடாதீங்க, நைஸாக அரைக்கணும். இது பாருங்கள், எடுத்துகிட்டு போயிட்டோம், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு பக்காவான ரிசல்ட் கிடைக்குங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நைஸாக கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது 2 பொருள் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு முழு விவரமும் தெரியும். நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய பொருள் மருதாணி பொடி, ஒரு 2 ஸ்பூன் மருதாணி பொடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய பொருள் என்ன அப்படின்றதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நெல்லிக்காய் பொடி நமக்கு ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி போட்டிருக்கோம். 2 பொடியுமே நமக்கு மிக முக்கியமானது. பார்த்திங்களா, 2மே அருமையானது. இதில் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இந்த 2 பொடியுமே நம்ம நல்லா கருமையாக நல்லா வறுத்து எடுக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கிறோன்றதை பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். நமக்கு இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இது மாதிரி இருந்துச்சா இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு கிண்டி விடுறதுக்கு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கருமையாகணும். எப்படி வந்துருச்சு பாருங்களேன் 2 பொடியும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம அதில் ஆட் பண்ணணும். நான் எனக்கு தேவைக்கு ஏற்ப 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி 2யுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம அடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னன்றதையும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டீ டிகாஷன், அதை என்ன பண்ணணும்னா அதை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து டிகாஷன் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அந்த பபுள்ஸ் நிறைய வரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்சிங்கில் தான் இருக்குது நம்மளுடைய ஃபுல் ரகசியமே. இந்த மிக்சிங்கில் தான் இருக்குது. இதை பார்த்திங்களா, ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்படி இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஹேர் டை எப்பயுமே ஓவர் நைட் வச்சு தான் எடுக்க போகிறோம். உடனே இதை பயன்படுத்தலை. இருந்தாலும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுனால ஒரு 5 மணி நேரம் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். 5 மணி நேரம் நம்ம வச்சு தான் எடுப்போம். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி 5 ஹவர்ஸ் கழித்து தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம எடுத்து அதை கொண்டு போய் ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், 5 மணி நேரம் கழித்து தான் நம்ம எடுக்கிறோம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஓ மை காட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே இதை காமிச்சிட்டேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி நம்மளுடைய வீடியோவை போட்டிருக்கோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். போகவே போகாத அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை. இது ஹேர் டை மட்டும் இல்லைங்க, நம்ம முடியினுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் இது உதவும். 2வது முடி வளர்கிறதுக்கும் உதவும். நம்மளுக்கு கருமையும் கிடைக்கும். அந்த அளவுக்கு நமக்கு மல்டி பர்பஸான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு ஹேர் டை. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நம்ம வீடியோவை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். அப்போ தான் நீங்கள் உடனுக்குடனே நம்மளுடைய வீடியோ எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ மக்களே. அடுத்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். பாருங்கள் எவ்வளோ கையை விட்டு போக மாட்டேன்னுங்க, அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.